விஜய் எப்போ கரூர் போக போறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எப்போ சந்திக்க போறாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கடந்த 20 நாட்களா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சமீபத்தில் கூட விஜய் கரூர் இந்த தேதியில போக போறாரு அப்படின்னு ஒரு தேதியும் அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தாவேகா கட்சியினர் இப்போ அறிவிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையுமே சென்னைக்கு வரவழைத்து அவங்க எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் விஜய் பேச போறாரு, ஆறுதல் கூற போறாரு அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள் ஒட்டுமொத்த மீடியாலையுமே வந்துட்டு இருக்கு. இவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட என்ன பேச போறாரு, எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போறாரு, உண்மையிலே இந்த குடும்பத்துக்கு விஜய் இறுதி வரை ஒரு தூணாக இருப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் தாவேகாவையும் விஜயும் நோக்கி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அப்படியே தாவேகா சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. இன்னும் அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கணும், களத்தில் போய் மக்களை சந்திச்சிருக்கணும். என்னதான் காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னாலுமே இவர் தடையை உடைச்சிட்டு விஜய் போய் பார்த்திருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் விஜய் நோக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு பதிலடியாக தாவேகா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு தாவேகா தலைமையில இருந்து. என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விஜய் கரூர் போய் சந்திக்காம சென்னையில வச்சு சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அவங்க ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி அறைகள் அவங்க பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 52 அறைகள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தோடையுமே விஜய் போய் தனிப்பட்ட முறையில் பேச போறாரு. உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் யார் இழந்திருக்கா, அந்த குடும்பத்தில் இழந்தவரின் அந்த பொறுப்பில் இருந்து நான் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அவர் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வரும் நாட்களில் எல்லா நாட்களுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இல்லை அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் எல்லா உறவுகளுக்குமே என்னென்ன தேவையை செஞ்சு கொடுக்கணும், அது மருத்துவ உதவியா இருக்கட்டும் இல்லை கல்வி உதவியா இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே தாவேகா உடன் நிற்கும் அப்படின்றத நேரில் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னைக்கு இப்போ வர வச்சு அவங்க பேச போறதா சொல்லப்படுது. இதுல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எதை சுற்றி வைக்கப்படுதுன்னா, விஜய் ஏன் கரூருக்கு போகல, கரூருக்கு போய் தானே மக்களை சந்திச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் ஒரு முறை 2 முறை இல்ல பல முறை காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அனுமதி கேட்டதுக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுது. காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, இப்ப நான் அனுமதி கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. விஜய் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு எளிமையான கேள்வி. இவ்வளவு நாள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை, விஜய் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தாரு, ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி விபத்தே நடந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே வாடகை வகைகள் என்ன சொல்லுதுன்னா, விஜய் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டாலும் கூட தடையை உடைச்சு அந்த மக்களை சந்திக்க போயிருக்கணும்ல, இதுதானே ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னது போல ஒருவேளை விஜய் இப்போ கரூருக்கு போறாருன்னா, போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை தான் அனுமதி கொடுக்கல, அதை உடைச்சிட்டு எதுக்கு விஜய் போனாரு, மீண்டும் மீண்டும் விஜய் தவறு பண்றாரு, விஜய் ஒரு தவறான பாதைக்கு ஒரு தவறான தலைவன்ற முன்னுதாரணமா இருக்கிறாரு அப்படின்னு இதே வாய்கள் பேசும். இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுன்னா, விஜய் என்ன பண்ணாலும் இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் புரியுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜய் அப்படின்ற ஒரு நபர் இல்லாம, தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம அரசியல் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவா புரியுது. இப்ப விஜய் கரூர் போறது ஏதோ போனாரு வந்தாரு சந்திச்சாரு அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே 41 உயிர்கள் அங்க பலியாயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் எல்லாரும் யோசிக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகவே யோசிப்பாரு. எல்லாருமே ஒரு விஷயத்த பேச மறுக்கிறாங்க, ஊடகமும் மறைக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அனுமதி கேட்கிறாரு, அந்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை விஜய் அனுமதி வாங்கிட்டு அங்க போனாலுமே கூட அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்க்கணும்னா 1/2 கிலோமீட்டர் அவர் உள்ள போகணும். ஏன் உள்ள போய் பார்க்க மாட்டாரா, ஏன் இந்த மக்களை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுல பிரச்சனையே இல்லை, அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனா பார்க்க போற அந்த நேரத்துல போற வழி எங்கும் மீண்டும் ஒரு கூட்டம் வந்துருச்சு, மக்கள் மீண்டும் விஜயை பார்க்கணும் ஒரு கூட்டம் வந்துருச்சு, அதுல ஒரு கடுகளவு விபத்து ஏற்பட்டா கூட இதே வாடகை வைகள் விஜயை நோக்கி என்ன கேள்வி எழுப்போம், ஏன் நீங்க கரூர் போய் தான் மக்களை சந்திக்கணுமா, உங்கள்கிட்ட தான் பனையூர் அலுவலகம் இருக்கு, இதுவரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பனையூருக்கு அழைத்தே சந்திச்சிங்களே, இதே போல மக்களை பாதுகாப்பா நீங்க கூப்பிட்டு வச்சு சந்திச்சிருக்கலாம்ல அப்படின்னு பேசுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சதுனாலதான் விஜய் எடுத்தோம் கவுத்தம் முடிவெடுக்காம ரொம்ப நிதானமா பொறுமையா எவ்வளவு அவதூறுகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கூட அது எல்லாத்தையும் பொருட்கொள்ளாமல் அவர் ரொம்ப பக்குவமான ஒரு தலைவனா அவர் நடந்துட்டு இருக்காரு. நல்லா பாருங்க, தாவேகா குறித்து விஜய் குறித்து எல்லாருமே பேசுறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே மௌனமா இருக்காங்க.
குறிப்பா விஜய் வந்து இதுல மௌனமா தான் இருக்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசவே இல்லை, சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. அவர் சைலண்ட் மோடுக்கு போகல, இந்த நேரத்தில் இப்படிதான் இருக்கணும்ன்றது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. களத்துக்கு போகலன்னு எல்லாருமே சொல்றாங்க. அவரால் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில் அவரும் ஒரு காரணம் ஆயிட்டாரு அப்படின்ற குற்ற உணர்ச்சியில தான் அவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து தார்மீக பொறுப்பேற்கல, இந்த துயரத்துல பங்கெடுக்கல. எங்க உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? தார்மீக பொறுப்பேற்று கொண்டதுனாலதான் வீடியோ கால் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையுமே தன் மேல தவறு இல்லை அப்படின்னு அவர் சொல்லல. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம இது நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கல இப்படிலாம் நடக்கணும்னு, நான் வந்து வெகு விரைவில் கரூர் வந்து உங்க எல்லாருமே சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கொஞ்சம் கூட பொருட்கொள்ளாம விஜய் வந்து மன்னிப்பு கேட்கல, விஜய் வந்து எதுக்குமே பொறுப்பேற்கல அப்படின்னு திட்டமிட்டு வேலையை செய்யறாங்க. நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. இதுல விஜயை வந்து கொடூரமா ஒரு கும்பலா தாக்குதல் நடத்துது. எந்த மாதிரி தாக்குதல்? கருத்தியல் தாக்குதல் அதுவும் கிடையாது, அவதூற எரிகிறது, ஆபாசத்தமா பேசுறது. இதுல குறிப்பா இன்னைக்கு திமுக காரங்க கூட அவ்வளவு திட்டுறது இல்லை, ஆனா திமுகவின் கைக்கூலியா மாறிட்டாரோ அப்படின்னு சீமான் மேல நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. அந்த அண்ணன் சீமான் தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு ஒரு கூட்டம் போறாரு, அந்த கூட்டத்துல விஜய் போய் திட்டிட்டு இருக்காரு. காமராஜர் ஐயாவுக்கு ஒரு கூட்டம் போறாரு, அந்த கூட்டத்துல போய் விஜய் திட்டுறாரு. கட்சிக்கு ஒரு கூட்டம் போறாரு, அங்க போய் திட்டுறாரு. காலையில பல்லு விளக்குறதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் விஜய்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசல, அவர் பேச வச்சுட்டாரு, கதற வச்சுட்டாரு. இப்ப இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? இந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கணும், இனி அடுத்த தலைமுறை போற வரைக்கும் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விஜயும் அந்த கட்சியும் நினைக்கிறாங்க. அதுலயும் மண்ணள்ளி போடுற வேலையை இந்த கட்சிகள் எல்லாருமே செய்யுது. ஏங்க அந்த குடும்பம் வந்து ஒரு நபரை இழந்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் உட்காந்துருக்கு. அதுல வந்து ஒரு குடும்பம் 2 நபரை இழந்துட்டுலாம் உட்காந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது என்ன ஆகும்? அவங்க மனசு பாதிக்கப்படும், பாதிக்கப்படாதா? நம்ம ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இதை சுத்தி அரசியலாக்கி இதை பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த குடும்பத்துல மிகப்பெரிய துயரம் நடந்துருச்சு, அந்த குடும்பத்துல இழப்பு, அந்த குடும்பத்தினர் யார் மனதையும் காயப்படுத்தாமல், துன்பப்படுத்தாமல் நம்ம எல்லாருமே அரசியல் பண்ணாம இந்த விஷயத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அரசியல் ஆதாயம் கிடைக்கும். ஐயா கருணா சொல்றாரு, விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாரு. இதே ஐயா கருணாஸ் 2011 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த கூட்டத்தோட நீங்க போய் உட்காந்துருந்தீங்க? கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு நான் வெளியில சொல்லட்டுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணீங்களே. நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? இன்னைக்கு விஜயை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. கரூர்ல அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து விஜய் வந்து மாமல்லபுரத்துல சந்திக்கிறாரு. சந்திச்சு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் நேரம் செலவிட்டு அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும், நான் ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா எல்லாமுமா இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதுக்குள்ள விஜய தாக்குதல் நடத்துறது. இங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவரவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அரசியல் இருக்கு. அந்த அரசியலை நேர்மையா பண்ணாலே மக்களிடத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். இங்க ரொம்ப வேடிக்கையா காமெடி என்ன அப்படின்னா, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. விஜயை தொடர்ச்சியா இந்த மாதிரி அவதூறா திட்டும் போது, ஏன்னா நீங்க நியாயமான கருத்து, நேர்மையான கருத்து, நாகரிகமான கருத்து வைக்கும்போது மக்கள் ரசிப்பாங்க, ஏத்துப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேண்டும் என்று திட்டமிட்டு வாடகை வாய்களை வச்சு நீங்க நிறைய பேச வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவும் குறிப்பான சீமான்லாம் பேசுறது, சாட்டை துரைமுருகன்லாம் பேசுறது, இவங்கெல்லாம் விஜயை பேச பேச அவருக்கு மைலேஜ் தான் கூடிக்கிட்டே போகுது மக்கள் மத்தியில. இது ரகசியமும் ஒரு சர்வேவே எடுத்துட்டாங்க திமுகன்னு சொல்லப்படுது. அதுல வந்து இந்த கரூர் துயரம் வந்து விஜய்க்கு பிளஸ்ஸாவும் ஆளும் அரசுக்கு வந்து மைனஸாவும் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மையிலே விஜய் வந்து இந்த குடும்பத்தோட எந்த அளவுக்கு வந்து இந்த துயரத்தில் பங்கெடுத்திருக்கிறார் அப்படின்றத அவர் தனிப்பட்ட முறையில் வீடியோ கால் பண்ணி பேசி, தயவு செய்து இந்த தகவலை வெளியில சொல்லாதீங்க, இது அரசியலாக வேண்டாம், நான் விளம்பரத்துக்காக இதை பண்ணல, உங்களோட நான் துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுலேயே தெரியுது விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு கூட அரசியல் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தனா ஒரு மகனா அவர் பங்கெடுக்கிறாரு, அதை எல்லாருமே வரவேற்கணும். உடனே விஜய் ஏன் கரூர் போகல? உடனே சீமானன் சொல்றாரு, விஜய் வந்து ஒரு பண்ணையார் ஆயிட்டாரு, உட்கார வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாரு, ஏன் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க தான் மாவீரனாச்சே, சூர புலியாச்சே, எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணுவீங்கல்ல, நீங்க பேசி அனுமதி பெற்றுக் கொடுங்க. ஆனா ஒன்னும் சொல்லுவீங்க, நான் வந்து அவருடைய மகன், இவருடைய மகன், நான் வீரன் சூரன் தீரன் சொல்லுவீங்கல்ல, நீங்க பேசி வாங்கி கொடுங்க. மாநாடுல நடந்து மாநாடு கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நிலைப்பாடு, மாநாட்டில் கூட்டம் வந்துருச்சு, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனை உருவெடுத்துருவாரோ அப்படின்னு பயந்ததுக்கு அப்புறம் இப்ப கடுமையா விஜயை தாக்குறது, குறிப்பா ஐயா ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தாக்குறது. ஏன்னா இப்ப நம்ம ஏன் சீமானை பத்தி, சாட்டை துரைமுருகனை பத்தி எல்லாம் இதை பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இப்ப திமுகவின் ஊதுகுழலை இவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில வேணா தெரியும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு, ஏன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன், ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் குறித்து பெரிய அளவுல கருத்துக்கள் பதிவு பண்ணல. அவர் விடிஞ்சா இரவு தூங்குற வரைக்கும் விஜய் தான் திட்டிட்டு இருக்காரு. எனவே இந்த கரூர் துயர சம்பவத்தில் விஜய் பங்கெடுத்து அந்த குடும்பத்தோடு நேரம் செலவிட்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருப்பார் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.